சரவணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நகையை ஒப்படைக்கிறதுக்காக போறாங்க. போலீஸ் அந்த நகையை வாங்கி தங்கமயில் அம்மாட்ட குடுத்து, "இதுல எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. இந்த போலீஸ் அம்மாவுக்கு முன்னாடி நம்ம வெளியில எடுத்தோம்னா, நம்ம தான் வந்து கருத்து போன கவரிங் நகைய குடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுனா அவ்வளோதான் நம்மள சும்மா விடாது. இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்றாங்க. "இங்க பாருங்கம்மா, இவங்க நான் குடுத்த 80 பவுன் நகையும் மாத்தி இப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாம் கருத்து போயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்றாங்க. உடனே சரவணன் அத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. "இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க குடுத்த நகை தான் இதெல்லாம். நீங்க தான் கவரிங் நகை குடுத்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுலயும் பொய் பித்தலாட்டமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. "இங்க பாருங்கம்மா என்ன சொல்றாங்கன்னு. நான் இங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு நகை போட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமயிலோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல மேடம், இந்த அம்மா சொல்றதெல்லாம் பொய்யி. இவங்க குடுத்த நகைய தான் நான் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. "இங்க பாருங்க, மரியாதையா 80 பவுன் நகைய நீங்க குடுக்கணும். அப்படி இல்லன்னா வந்து உங்கள மறுபடியும் உள்ள தூக்கி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதும், சரவணன் இந்த விஷயத்த வீட்ல சொல்லணும்னு வீட்ல வந்து சொன்னதும், எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. உடனே கதிருக்கு உண்மை தெரியும்ல. கதிர் நேரா தங்கமயில் அம்மாவ போய் பார்த்துட்டு, "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னன்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டீங்க. இப்ப 80 பவுன் நகை நீங்க போட்டதே கவரிங். அப்படி இருக்கும்போது ஒரு தங்க நகைய கேட்குறீங்களா எங்ககிட்ட? என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே சரியா இருக்கா? எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நீங்க போய் பித்தலாட்டம் பண்ணதெல்லாம் தாங்க முடியலன்னு தான் எங்க அண்ணன் உங்க பொண்ண வீட்ட விட்டு அனுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பண்றது எதுவுமே சரியில்ல. இனிமேலும் எங்ககிட்ட 80 பவுன் நகை வேணும்னு கேட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உங்கள கொல்ல கூட துணிய மாட்டேன்" அப்படின்னு கதிர் வந்து தங்கமயில் அம்மாவ ரொம்ப மிரட்டுறாங்க. உடனே தங்கமயிலோட அம்மா, "இங்க பாரு, முதல்ல 80 பவுன் நகைய கொண்டு வந்து குடுக்க பாருங்க. கவரிங் நகை எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. இத கேட்டுட்டு தங்கமயிலுக்கு அதிர்ச்சியா இருக்கு. உடனே தங்கமயில் இருந்துகிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. கதிர் இருந்துட்டு, "நல்லா டிராமா பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தங்கமா, கௌரிங்கான்னு சொல்லிட்டு. உண்மைய சொல்லிடுங்க. இல்லன்னா உங்கள சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மைய சொல்லிடுங்க. இல்லன்னா உங்கள சும்மாவே போலீஸ் கிட்ட வந்து எல்லா உண்மைய சொல்லிடுங்க. இல்லாட்டி உங்கள சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு கதிர் வந்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு போறாங்க. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.